ஹாய் வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? NEWS4 RAIS யூடியூப் சேனலாக மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் செய்திகள் வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து செய்தி கேட்டகரியிலேயே போடுறதுக்கு பதிலாக இன்றைய கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சின்ன காணொலியை உங்களுக்கு தருவதற்காக ஒரு அன்பாக்ஸ் ஒன்று பண்ணுறதுக்கு இருக்கிறேன். இது என்ன அன்பாக்ஸ்ன்னு சொன்னாக்கா, இது திறந்து பார்க்கலாம் என்று சொல்லி இப்போ தான் வந்துச்சு. ஆன்லைனில் ரொம்ப விசுவாசம் குறைஞ்ச தன்மைகள்லாம் மக்களுக்கு இருக்குது. இப்போ ஆன்லைனில் ஒரு பொருளை நம்பி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பொருள் நான் வந்து இப்போ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த பொருள் என்னன்றதை பிரித்து பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக பிரித்து பார்க்கலாம் என்னென்னு சொல்லியேண்ணே. இப்போ ஆன்லைனில் எதை ஆர்டர் பண்ணாலும் வருகுது. ஆனால் அந்த ஆன்லைனில் ஆர்டர் சாமானை கொடுக்குறவங்க விசுவாசமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் எடுக்கிறவங்க கொஞ்சம் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வர சொல்லி போட்டு ஒழிக்கிறது, அப்படி இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நியாயமில்லாத வேலைகள் ஒரு சில நபர்கள் செய்கிறாங்க. எந்த நாட்டில் வந்தாலும் இந்த விஷயம் நடக்குது. இப்படி மனிதர்கள்லாம் இப்போ இருக்கிற வந்து உண்மையில் நான் இப்போ கையால் தான் பிரிக்கிறேன்னு சொன்னாங்க. இது வந்து சரி, அப்படி ஒரு ஃபேக்கின் ஒன்று பண்ணி அனுப்பியிருக்காரு. எல்லாம் தெரியும் தான். இப்போ வார வரையும் நம்பல அது சாமானை கொடுக்குற ஆள் வந்து இப்போ அனுப்பிட்டு இருந்துருவார். ஆனால் அதை கொண்டு வரார் இல்லையா டெலிவரி கொரியல் மேன், அவர் வந்து எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கிறதும் இல்லை. அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, உடனே அதை உடைச்சி நல்ல பொறுமதியான சாமான் இருந்தாக்கா அதில் ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் எடுத்து போட்டு திருப்பி அதே மாதிரி பெக் பண்ணி போட்டு அனுப்புகிற பாட்டியும் இருக்குது. சரி, இப்போ நம்மளோட பேருக்கு வந்திருக்குது பாருங்க. சரி, பார்சல் என்னன்றது முதல்ல பார்க்கலாமா? என்ன உடைக்கிறாய் முடிவு இல்லையா ராசா, உடைச்சி தள்ளுறான்னு யோசிப்பீங்க. ஏன்னு சொன்னாக்கா, அந்த உடைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான முறையில் அதை ஃபெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லணும். இப்போ விளங்கிருக்கும் உங்களுக்கு அரைவாசி பேருக்கு இது என்ன சாமான் இருக்குன்னு சொல்லி. சரி, பார்க்கலாம் என்ன நம்ம என்னென்னத்தையெல்லாம் வச்சுட்டு ஆர்டர் பண்ணி உடைக்கிறான். நம்ம ஒரு ஆஃப்டர் இந்த ஒரு சின்ன பொருள் அடப்பா வச்சுட்டு இவ்வளவு பந்தா காட்டினேன்னு யோசிக்காதீங்க. உடைச்சதுக்கு பின்னால் ஏன்னு சொன்னாக்கா, அது நம்மளோட வீட்டில் ஒரு கத்தரி கூட இல்லை போல் நான் நினைக்கிறேன். தேடி பார்த்து கிடைக்கல. அதனால கையாலேயே உடைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுதான் மைக்கு இதான் சாமான். என்ன சாமான் இது? மைக்கு. அப்பா மைக். சரி, இது வந்து K35 மைக் ஆர்டர் பண்ணினேன். சரி, பார்க்கலாம். என்னடா அப்படி வந்துருக்கு? ஓகே, மைக்கை இப்போ நான் செக் பண்ணியெல்லாம் காட்ட போகிறது கிடையாது. உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் காட்ட மாட்டேன். பொருள் வந்துருக்குதானான்றதை பார்க்கேன். ஓகே, பொருள் வந்து தான் இருக்குது. ரிசீவர். ஆனால் இது ஒரு மைக் வர்றது தான் இது அனுப்பியிருக்குது. நான் வந்து டபுள் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று தான் வந்திருக்குது, பிரச்சனை இல்லை. ஒரு மைக் தான் இது வந்திருக்குது. இது செட் பண்ணணும். இது இருக்குது. இதுக்கு கோட் ரைட் பொட்டி ஒன்றும் வந்திருக்காப்புல. சரி, இவ்வளோ தாங்க. பார்த்தீங்களா? ஓகே, பார்த்துருப்பீங்க. எல்லா பொருளும் வந்திருக்குது. ஒருக்கா இதுக்கும் ஒன் பண்ணி பார்த்துருவோம் என்ன மைக்கு வேலை செய்தான்னு கனெக்ட் ஆகுதான்னு சொல்லி. இதை உரிச்சிருவோம் என்ன. ரைட், உரிச்சாச்சு. ரிசீவர், மைக்,
முதலாவது ரிசீவரை ஆன் பண்ணணும். ஓகே, ஒன் ஆகிட்டுது, பார்த்துருப்பீங்க. இப்போ மைக்கை ஆன் பண்ணால் தான் கனெக்ட் ஆனது பிறகு பச்சை கலர் பார்த்து கொண்டே இருக்கும். ஓகே, ஒர்க் சக்ஸஸ், மைக் சக்ஸஸ். ரைட், ஓகே. உங்களோட பொன்னான நேரத்தை இந்த ஒரு அன்பாக்சிங்காக செலவழித்ததை ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றிகள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். பபாய்.